Good morning. Okay, good morning. Actually, the main thing, okay. Okay, this lecture in the video it will be made on in the content na class 11 physics CBSE அல்லது NCERT கூட சொல்லுவாங்க. Motion in a plane. Okay, அந்த சாப்டரில் உள்ள லைன் பை லைன் ரீடிங் ஆல்ரெடி வி ஹவ் மேட் சம் பார்ட். ஏற்கனவே 2-3 பார்ட்லாம் பண்ணியிருக்கோண்ணே. இதுக்கு முன்னாடி தேர் ஆர் பார்ட் அண்ட் வி ஹவ் ஆடட் இட் ஆன் த பிளேலிஸ்ட். அப்புறம் வில் ட்ரை டு ஆட் இட் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ யூ கேன் ரெஃபர் இட். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி இட். அப்புறம் திஸ் கண்டென்ட் வில் பி இந்த லெவல் ஆஃப் இப்போ ஒரு +1 போகிற பையன் இருக்கிறான் அப்படின்னா அந்த பையனுக்கான லெவல் ஆஃப் கிளாஸ் 11 அவனுடைய பேசிஸில் தான் 10th 11th வந்திருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் தான் வில் பி திங்கிங் அந்த மெத்தடில் தான் இட் வில் பி டேக்கன். ஓகே, the first thing என்னன்னா it's 4.2.1 position and displacement vector. நிலை அல்லது இடப்பெயர்ச்சி வெக்டர். இடப்பெயர்ச்சி மீன்ஸ் இட்ஸ் கோயிங், அது என்னது, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் நகரப்போகுது. பொசிஷன் அண்ட் நிலை, ஒரு இடத்த குறிப்பிடுறது. ஓகே, இது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னால் இடம்பெயர்தல், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வாசிச்சிடலாம். To describe the position of an object moving in a plane, we need to choose a convenient point, say origin. Let P and P dash be the position of the object at T and T dash, respectively. Figure 4.1a. We join O and P by a straight line. Then OP vector is the position vector of the object at time t. An arrow is marked at the head of this line. It is represented by a symbol r vector, that is OP vector equal to r vector. Point P dash is represented by another position vector OP dash denoted by r vector. The length of vector r vector represents the magnitude of the vector, and its direction is the direction in which P lies as seen from O. If the object moves from P to P dash, the vector PP dash with tail at the P and tip at the P dash is called displacement vector, corresponding to the motion from point P at time t to point P dash at time t dash. சரியா? முதல்ல வில் எக்ஸ்பிளைன் டில் திஸ் பார்ட். இந்த பார்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இந்த யூனிட் ஃபுல்லாக மோஷன் இன் அ பிளேன் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். மூவிங் இன் அ பிளேன், அதை பற்றி தான் படிக்க போகிறோம். we are going to study a motion in a plane. மோஷன்னா ஒரு தளத்தில் மூவ் ஆகுது. இப்போ நம்ம எர்த்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எர்த்தில் பூமியில் நம்ம நடக்கிறோம், பூமியில் நம்ம நடந்துகிட்ருக்கோம், பூமியில் தரையில் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போயிட்டு பக்கத்து தெருலாம் போயிட்டு
இஃப் யூ ஆர் மூவிங். அல்லது நீங்கள் போகிறது பதிலாக இஃப் கார் இஸ் மூவிங் ஆன ஒரு கேர்வ்டு ரோடு, ஒரு கார் வந்து ரோடு மேலே, இது மேலேருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, பூமியோட டாப்பில் இருந்து பார்க்குறோம். ஒரு கார் இப்படி போயிட்டு இந்த மேப்பில் அப்படி கூகுள் மேப்ஸ்லாம் காமிக்குதுல்ல, அது மாதிரி நம்ம பார்க்குறது எல்லாமே பூமியோட தளத்தில், தட் மீன்ஸ் த பிளேன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், அதில் தான் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். சீன் ஃப்ரம் த டாப், மேலேருந்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல போகிறோம், சீன் ஃப்ரம் த டாப். மேலேருந்து பார்க்கும்போது இதுதான் மோஷன் இன் அ பிளேன். காரோட டாப் எனக்கு தெரியும், மேற்பரப்பு எனக்கு தெரியும். ஐ see the top of the car. இதுதான் என்னென்னா இந்த பாத். கூகுள் மேப்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த ஆரோ மார்க்லாம் காமிக்கும்ல, நீங்கள் போய் முடித்த பிறகு ஆஃப்டர் த மோஷன்னா நகர்வு. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாத். இதுதான் பாத் அப்படிம்பாங்க. ஸோ பாத் அது வந்து பாத் லைன் சொல்லுவாங்க, அல்லது பாத் அப்படிம்பாங்க, அல்லது ட்ராஜெக்ட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாத் அல்லது பாத் லைன் அல்லது ட்ராஜெக்ட்ரி. ஸோ இதுதான் மோஷன் இன் அ பிளேன், பிளேனில் நகரக்கூடியது. ஓகே, இப்போது மோஷன் இன் அ பிளேனை படிக்கணும்னா, டு ஸ்டடி மோஷன் இன் அ பிளேன், ஒரு பாயிண்ட் நமக்கு தேவை. அந்த பாயிண்ட்டை நம்ம மாற்றக்கூடாது. வி ஷுட் சூஸ் அ கன்வீனியன்ட் பாயிண்ட். நமக்கு எது தோதுவோ, எது கன்வீனியன்ட்டோ, எது ஈஸியோ ஃபார் அனாலிசிஸ் வி கேன் டேக் தட் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் எடுக்கணும், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் எனக்கு சொல்கிறாங்க ஆரிஜின் அப்படின்னு வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு டேக் அ பாயிண்ட். ஆரிஜின் கண்டிப்பாக நம்ம தான் எடுக்கணும். கன்வீனியன்ட் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இட்ஸ் அவர் இன்ட்ரெஸ்ட். நமக்கு எது ஈஸியோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஆரிஜினாக நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 நீங்கள் படிச்சிருப்பீங்க மோஷன் என்ன ஃப்ரீ ஃபால் படிச்சிருப்பீங்க. மோஷன் இன் லைன் படிச்சிருப்போம். முதல்ல மோஷன் இன் லைன் மீன்ஸ் இப்போ ஒரு பில்டிங்லேருந்து நம்ம ஒரு பாலை நம்ம ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணும்போது மேலேருந்து கீழே எப்படி கையிலேருந்து விடுறோம். ஸோ இதை படிக்கிறதுக்கு வி கேன் சூஸ் அவர் ஆரிஜின். இந்த இடத்துல கூட நம்ம ஆரிஜின் வைக்கலாம். டாப் ஆஃப் த பில்டிங், ஐ கேன் டேக் டவுன்வேர்ட் அஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ். நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, இப்போ எந்த டைரெக்ஷனில் மோஷன் இருக்கோ அதை நான் என்ன ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எந்த டைரெக்ஷனில் மோஷனில் இருக்கோ அதே நான் என்ன பண்ணுறேன், நான் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஆரிஜினை பில்டிங்கோட டாப்பில் வச்சுக்கிறேன். அது என்னுடைய விருப்பம். ஐ கேன் ஆல்சோ டேக் மை ஆரிஜின், பட் அனாலிசிஸ் ஈஸியாக்குற மாதிரி எடுக்கணும். நான் வந்து அனாலிசிஸை நம்ம எடுக்கக்கூடிய ஆரிஜின் சம்டைம்ஸ் என்ன ஆக்கிடக்கூடாது, இட் ஷுட் நாட் மேக் அவர் அனாலிசிஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ். ஸோ ஐ கேன் டேக் ஆல்சோ ஆரிஜின். இதை மாதிரி கூட எடுக்கலாம். ஓ டினோட்ஸ் ஆரிஜின். கன்வீனியன்ட் பாயிண்ட், எனக்கு ஈஸியான, ஐ எம் அலோவ் டு டேக். ஸோ நான் இப்படி கூட எடுக்கலாம். ஐ கேன் டேக் திஸ் இஸ் மை ஆரிஜின், மேலே போகிறது என்னுடைய ப்ளஸ் ஜெட் ஆக்சிஸ், அப்படி கூட எடுக்கலாம். சரியா? ஸோ எனிதிங், இட்ஸ் மை விஷ். ஆரிஜின் எங்கே இருக்குது, இந்த இடத்துல. இதுதான் என்னுடைய ஆரிஜின். சரியா? ஓகே, ஸோ கன்வீனியன்ட் பாயிண்ட் இஸ் ஆரிஜின். ஸோ டிஸ்கிரைப் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் அ பிளேன். We need to choose a convenient point, say origin O. Let P be the position of the object at time t and t dash respectively as shown in the figure 4.1a. இப்போ நம்ம 4.1a ஃபிகருக்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்குது. அந்த ப்ளூ கலர் லைன் என்ன? The blue color line is the path of the motion of the object. Path of the motion of the object. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதா, அந்த ஆப்ஜெக்ட் கடந்து சென்ற பாதை, the path traversed, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மேலேருந்து பார்த்தோமா, மேலேருந்து கார் ஓடுறத பார்த்தோமா, இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கலர் லைன் டினோட்ஸ், இந்த ஒயிட் கலர் லைன் தான் யார், த பாத். அப்புறம் என்ன வைக்கணும், அந்த பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஒய் ஆக்சிஸ் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்.
இது நம்ம எடுத்துக்கிறது தான். பூமியில் ஏதாவது இருக்குமா? திஸ் இஸ் டேக்கன் ஃபார் அவர் அண்ட் இங்கே நான் ஆரிஜின் எடுத்திருக்கேன். சரியா? இங்கே நான் ஆரிஜின் எடுத்துக்கிட்டேன். ஐ ஹவ் டேக்கன் திஸ் அஸ் மை ஆரிஜின், மை கன்வீனியன்ஸ். டாப் வியூலேருந்து பார்க்குறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போது நான் வந்து அந்த காரை வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லணும். நான் மீதி இருக்கிறதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்னோடய அனாலிஸை இங்கேயோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நின்றுச்சு அப்படின்னு எடுத்துக்குவோமே இப்போதைக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் ப்ளூ கலர் லைன் டினோட்ஸ்? தி பாத் லைன், path of the motion of the object. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்ட் P அதில் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் P என்னென்னா, ஐ எம் கோயிங் டு கனெக்ட் திஸ் பாயிண்ட் P ஃப்ரம் தி ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் Pயை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆரோ போடுறேன். ஆரோ போடுறேன்னா ஓவில் நின்றுட்டு இஃப் ஐ ஸ்டாண்ட் ஆன் ஓ அண்ட் டெல் வேர் இஸ் P அப்படின்னு சொன்னால் நான் என்ன டைரக்ஷன் காமிப்பேன்? ஐ வில் ஷோ பாயிண்ட் P as at this location. Point P as at so this is my hand. ஸோ அந்த ஆரோவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் OP வெக்டர். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்ம பொதுவாக சயின்ஸில் இப்படி பயன்படுத்துவாங்க. பாயிண்ட் Pயில் இருக்கும்போது என்னுடைய டைம் என்னென்னா T. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து, ஆஃப்டர் சம் டைம், கொஞ்சம் நேரம் கழித்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடுது. அந்த இடத்துல எனக்கு டைம் என்ன இருக்குன்னா இதே டைமாக இருக்கும். இங்கே வந்து 10 மணின்னு இருக்குன்னா நமக்கு டைமர் வந்து இந்த இடத்துல வரும்பொழுது என்ன அர்த்தம், அதே 10 மணியாக இருக்கும். டைம் இருக்குன்னா அப்புறம் நான் வாட்ச் ஓடலை, அதே 10 மணினா வாட்ச் ஓடலைன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல டைம் என்ன எடுத்துக்கிறேன், T டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது என்ன பாயிண்ட், P டேஷ் அப்படின்னு ஒரு பாயிண்ட். சரியா? ஸோ T டேஷுங்கிறது இன்னொரு டைமில் உள்ள பாயிண்ட். ஆனால் யாரை பார்த்துருக்கோம், நம்ம ஆப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். வி ஹவ் சீன் அவர் ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்டை பற்றி தான், நம்ம ஆப்ஜெக்ட் தான் என்ன இருக்குது, வேறு ஒரு டைமுக்கு அந்த இடத்துல போயிருக்கு, வேறு ஒரு டைமில் அந்த இடத்துல இருக்குது. அடுத்த டைமில் இட் வில் பி சம்வேர், அப்படி தானே? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஆர் அப்படி நம்ம டினோட் பண்ணுறோம். இதை ஆர் ப்ரைம். பொதுவாக என்ன பண்ணுறோம், வாட் ஷுட் வி டூ, ஷுட் புட் அன் ஆரோ மார்க். இது ஒரு வெக்டரில், அதனால் இப்படி எழுதிக்கிறோம். ஸோ ஆர் வெக்டருங்கிறது என்ன, ஆர் வெக்டர் இஸ் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் டைம், பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் டைம் T, ஆஃப் ஆப்ஜெக்ட் at time T. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணலாம், we can also denote இப்படியும் சொல்லலாம், ஆர் வெக்டர் ப்ராக்கெட்டில் T கூட சொல்லலாம். ஸோ இதுதான் என்னது, இது இன்னொரு பேர் என்ன, OP வெக்டர். OP வெக்டர்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓலேருந்து ஆரம்பிக்குது. It starts from O and Ncert முடிகிற இடம் எங்க, P. அதான் OP வெக்டர். சரியா? ஸோ எப்படிலாம் டினோட் பண்ணலாம், ஆர் வெக்டர் அல்லது ஆர் வெக்டர் அட் டைம் T அல்லது OP வெக்டர், இந்த மூணுமே சொல்லலாம். சரியா? O கேபிட்டல் Pன்னு சில புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இது ஸ்மால் P வெக்டர்னு சொல்லுவாங்க. ஓலேருந்து சொல்லும்போது ஸ்மால் P. சரியா? ஓலேருந்து சொல்லும்போது ஸ்மால் P. சரி, இப்போ அடுத்து என்ன, இந்த இடத்துல லைட்டாக மாற்றுமா. ஸோ வாட் இஸ் ஆர் ப்ரைம், ஆர் ப்ரைம்னா என்ன, பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் டைம் T ப்ரைம். ஸோ இங்கே ஆர் ஆஃப் T ப்ரைம் அப்படி எழுதிக்கலாம். இது OP ப்ரைம். புரியுதா? இதுதான் அங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ Tயும் T ப்ரைமும் ஒன்றா,
நோ, டி அண்ட் டி பிரைம் ஆர் ஒன்று கிடையாது. ஸோ டி பிரைம் எப்படி இருக்கும், டைமர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்பொழுது நீங்கள் சில இது 10th நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. டைமர் போக போக என்ன ஆகிட்டு இருக்கு, கூடிக்கிட்டே போகும். சரியா, முதல்ல இந்த டைம் இது, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த டைம். ஸோ அப்போ என்ன இருக்க போகுதுன்னா, டி பிரைம் வந்து எப்படி இருக்க போகுது, கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. உங்கள் டைமர் வந்து ஓடி இருக்கும், முள் நகர்ந்துருக்கும்ல. டீங்கிற டைமில் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 0ல் வேண்டாம், ஒரு 5 செகண்ட், ஏன்னா 5 செகண்டில் இங்கே இருக்குது, 5 செகண்ட் டி. கொஞ்சம் நேரம் கழித்து என்ன இருக்கும், டைமர் இந்த முள் நகர்ந்துருக்கும். அப்படி தானே, நகர்ந்துருக்குன்னா இட் வில் பி சம்வேர் இந்த பக்கம் எடுத்துக்கும். ஸோ இப்போ என்ன 30 செகண்ட். ஸோ இதான் என்ன டி பிரைம். ஸோ யார் அதிகமாக இருக்கான்னு நம்ம எடுத்திருக்கோம், டி பிரைம் அதிகமாக இருக்க போகுது. ஓகேவா, சரி. என்ன கொடுத்துருக்காங்க, ஓவும் பியும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, we are joining, let p and p prime be the position of the object at time t and t prime respectively. pயில் இருக்கும்போது டைம் t, p primeல இருக்கும்போது t prime. அதனால தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, ரெஸ்பெக்டிவ்லி, ஒருங்கே, முறையே. ஸோ பிக்கு டி, பி ப்ரைம்க்கு டி ப்ரைம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வரும். அவள் ரெஸ்பெக்டிவ்னா வேறு எதுவும் நினச்சிக்க கூடாது. சரியா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஓபி வெக்டர் வரையணும். அப்படின்னா ஓபி வெக்டர் வரையணும், என்ன பண்ணணும், ஓயும் பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கனெக்ட் பண்ணணும். வி ஜாயின் ஓ அண்ட் பி பை அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓவும் பியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணுறோம். அப்படி தானே பண்ணோம், அப்படி தானே, இஸ் ஜாயின் பை அ ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடு. கனெக்டிங் ஓ அண்ட் பி பை அ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, then OP vector is the position vector of the object at time t. நம்ம என்ன எழுதணும், we wrote it, position, நம்ம இங்கே என்ன எழுதலை, vector, position vector of the object at time t, இது ஒரு வெக்டர். சரியா, r பிரைம்ங்கிறது position vector of the object at time t prime. அது எப்படி எழுதலாம், r of t prime அப்படின்னு கூட எழுதலாம், r vector of t prime. இது OP prime என்ன, சரி. அண்ட் ஆரோ இஸ் மார்க் அட் த ஹெட் ஆஃப் திஸ் லைன். அந்த லைன் முடியும் பொழுது என்ன வரையணுமா, ஆரோ ஒன்று வரைய சொல்லியிருக்காங்க. we have drawn it. இதான் ஓபி வெக்டர். it is represented by a symbol r vector, that is OP vectorனா என்னன்னா r vector. position p prime is represented by an another position vector. p primeங்கிறது என்னன்னா another position vector, என்னது r prime. சரியா, அடுத்து the length of the vector represents the magnitude of the vector. சரியா, length of the vector தான் magnitude of the vector. இப்போ இப்படி வரையணும்னு வச்சுக்கோங்க, இதோட நீளம் தான் என்னது, இதோட நீளம், இந்த வெக்டருடைய மேக்னிடியூடு. அதை எப்படி எழுதணும், r, அல்லது இந்த மாதிரி ரெண்டு வெர்டிக்கல் லைன் போட்டு இப்படி எழுதுறோம். இதுதான் லென்த் ஆஃப் த வெக்டர். சரியா, ஸோ லென்த் ஆஃப் த வெக்டரும் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டரும் சமம். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். a geometrical interpretation of vector, length of geometry, வடிவம் சார்ந்து geometry யூஸ் பண்ணுறோம். length of vector is geometrical interpretation, வடிவம் சார்ந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். length of vector is magnitude of vector. இங்கே டின்னு எழுதணும், magnitude of vector. length of the vector is magnitude of the vector. ஒரு வெக்டர்னா என்ன இருக்கும், மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்கும்ல. ஸோ டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் இன் விச் பி லைஸ் as seen from O. ஓலேருந்து பார்த்தா டைரக்ஷன் நம்ம கை காமிச்சோம்ல, ஐ ஹவ் ஷோன் யூ. ஓலேருந்து பார்க்கும்போது
இஃப் ஐ ஷோ தட் அதுதான் அதனுடைய டைரக்ஷன். இதுதான் ஓ, இதுதான் பி. ஸோ ஓபியோட டைரக்ஷன் என்ன? டிரெக்ஷன்னா அது கேப் அப்படின்னு கூட எழுதுவாங்க, ஓபி கேப். இதுதான் அதோட திசை. இதுதான் அதோட திசை. இந்த டபுள் லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி போடுறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இதான் அதனுடைய திசை. அது கேப் யூஸ் பண்ணல, ஓபி கேப் டிரெக்ஷன். ஓலேருந்து பார்த்தீங்கன்னா பியை கை காமிச்சிங்கன்னா என்ன காமிப்பீங்க? இந்த இடம் தானே காமிப்பீங்க. இதான் டிரெக்ஷன். ஓகே, ஃபைன். If the object moves from P to P dash, the vector P P dash with the tail at P and tip at the P dash. So, அப்பனா P P dash. ஆப்ஜெக்ட் Pலேருந்து P டேஷ்க்கு நகருது, அப்படி தானே? அப்போ இன்னொரு வெக்டரை நம்ம என்ன பண்ணுறோம்? வரைய போகிறோம். இன்னொரு வெக்டர் எங்கே வரைகிறோம்? we have drawn. எதையும் கனெக்ட் பண்ணுறோம், பியும் பி டேஷையும் கனெக்ட் பண்ணுறோம். we are connecting P and P dash. ஐ ஹோப் இது ஓவர்லேப் ஆகிறதுனால நான் மறுபடியும் தனியாக வரைகிறேன். இதான் என்னுடைய பாத். இஸ் அ பாயிண்ட் P, பாயிண்ட் P dash, பாயிண்ட் P prime or P dash. ஸோ பியும் P டேஷையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இதான் என்ன வெக்டர்? P dash வெக்டர், P dash. அப்புறம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? P டேஷ்னா அர்த்தம் என்ன? வாட் யூ மீன் பை P dash? P dash வெக்டர்னா உங்களோட ஹெட்டு வந்து எங்கே இருக்க போகுது? P dash டிப் அல்லது ஹெட் ஆஃப் அ வெக்டர். டிப் தலை, அண்ட் டெய்ல் வால் Pயில் இருக்க போகுது. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It's given as like that. It's given tail at P and tip at the P dash. இதான் P dash வெக்டர். அதாவது இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் has taken from P to P dash corresponding to the motion of the point from P to P dash. அப்பனா P டேஷ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூரிங் த மோஷன் from P to P dash. இப்போ P dash வரைஞ்சோமா? வாட் இஸ் P dash? P டேஷ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அது டெல்டா ஆர்னு கூட சொல்லுவாங்க. டெல்டா ஆர் the change in the position அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ P dash அப்படிங்கிறது என்னன்னா P dash. what do you mean by P dash? It's P dash vector. அப்படின்னா it's the displacement during the motion from P to P dash. Displacement corresponding to the motion P dash. அது டெல்டா ஆர் அப்படின்னு கூட டினோட் பண்ணுவாங்க. This is displacement during the motion from P to P dash. சரியா? ஓகே. இப்போ ஓகே, நம்ம I hope we have explained this paragraph. And இங்கே பாருங்கள், பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ். ஏ படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? பொசிஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் வெக்டர் ஆர், பொசிஷன் வெக்டர் ஆர் பிரைம். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி இமேஜை பற்றி நம்ம நெக்ஸ்ட் இதெல்லாம் வாசிக்க போகிறோம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் is a straight line joining the initial and the final position, and it does not depend upon the actual path taken by the object between 2 points. Displacement அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் என்ன தான் பார்க்கணும், நமக்கு அந்த ரெட் கலர் அந்த ப்ளூ கலர் லைன் தான் என்ன லைனு? ஆக்சுவல் பாத்.
அதை பற்றி நம்ம எங்கேயாவது யோசித்தோமா? அந்த ப்ளூ கலர் பாத்தை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. அது எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்படி ஒரு அம்புக்குறி, தட்ஸ் இட். அங்கே என்ன நடந்திருக்கணும்? இட் ஹேஸ் டு டேக்கன் ஒரு பாதை, ஒரு மோஷன் நடந்திருக்கணும். தெர் ஹேஸ் டு பி அ மோஷன். இங்கே ஒரு மோஷன் நடந்துச்சா? அவ்வளோதான். நம்ம எப்படி பாதை போயிருக்குங்கிறதான் தேவையில்லை. ஆனால் நம்ம பாதை இப்படி தான் போயிருக்கு. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை எடுத்தோம்? இதையும் கன்சிடர் பண்ணும். தட்ஸ் இட். அவ்வளோதான். ஸோ டோன்ட் ஒரி அபவுட் த பாத். எந்த பாதைங்கிறது தேவையில்லை. நீங்கள் பாருங்களேன், இந்த படத்துலேயே நிறைய பாத் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு பிக்யூ வெக்டர்னு கொடுத்துருக்காங்களா? ஒரு பிக்யூ வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாருங்கள், நிறைய மோஷன் இங்கே நடந்திருக்கு. பிக்கும் கியூக்கும் இடையில ஒரு பாதையில் ட்ராவல் ஆகிருக்காங்க. எந்த பாதையில் ட்ராவல் ஆகிருக்காங்க? இதை மாதிரி ட்ராவல் ஆகிருக்காங்க. வயா டி வழியாக ட்ராவல் ஆகிருக்காங்க. அடுத்து பிக்கும் கியூக்கும் பாருங்கள், வேற ஒரு ஏ டு பி டு சி, ஏங்கிற ஊருக்கு போயிட்டு பிங்கிற ஊருக்கு போயிட்டு சிங்கிற ஊருக்கு போயிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பாருங்கள், பிக்கு ஈக்கு போயிட்டு எஃப்க்கு போயிட்டு மறுபடியும் கியூக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே வேற வேற பாதைகள். வேற வேற பாதையாக இருந்தாலும் எல்லாமே ஆரம்பித்த இடமும் முடிகிற இடமும் எது? ஆரம்பித்த இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட் பி, முடிகிற இடம் கியூ. ஸோ என்ன பாதையாக இருந்தாலும் பாதையை பற்றி பிரச்சனையே கிடையாது. எப்படி நீ கனெக்ட் பண்ண வேண்டியது ஆரம்பத்தையும் முடிவையும். கனெக்ட் பண்ணிட்டா நீ அதுதான் எனது உன்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ பாதைகள் வேறு இருந்தாலும் என் பாயிண்ட் சேம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இதுதான். இப்போ இங்கே ஏ பாயிண்ட் இருக்குது, இங்கே பி பாயிண்ட் இருக்குது. அப்போ நான் எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் சொல்லுவீங்க? இது எப்படி சொல்லுவோம்? ஏபி வெக்டர். நீங்கள் என்கிட்ட கேட்க மாட்டீங்க. என்ன கேட்க மாட்டீங்க? சார் எப்படி சார் பிக்கு ரீச் ஆனோம், பிக்கு எப்படி போனோன்னு கேட்க மாட்டீங்க. பிக்கு இப்படி போயிருந்தாலோ அல்லது இதை மாதிரி போயிருந்தாலோ, ஏலேருந்து பிக்கு, அல்லது வேறு ஏதாவது பாதைகள் எடுத்து ட்ராவல் ஆனாலோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் சார் ஆரம்பம் எது, முடிவு எது, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு லைன் போட்டு சேர்க்க போகிறேன். முடிவில் என்ன பண்ணிடுறேன்? முடிகிற இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன்? ஒரு ஆரோ மார்க் போட்டுருந்தேன். அவ்வளோதான்டா, முடிக்க போகிறோம். ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான், சார்ந்து இருக்காது. It does not depend upon the actual path undertaken by the object between the two position. இரண்டு நிலைகளுக்கு நடுவில் எந்த பாதையை நம்ம எடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லை. எந்த பாதை இருக்குங்கிறது நமக்கு தேவை இல்லை. டு ஃபைண்ட் எது? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 4.1.b given the initial and the final position as p and q. அதாவது ஏபிங்க அந்த 4.1b படம் கொடுத்துருந்தாங்கல்ல, ஆரம்ப பொசிஷன் என்ன? 4.1.bல p, முடிவு பொசிஷன் q. சரியா? கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? The displacement vector is the same for the path, the பயணம். எந்த பயணம்? இப்படி ஒரு பயணம் நடந்திருக்கு, PABCQ. இன்னொரு பயணம் நடந்திருக்கு, PDQ. இன்னொரு பயணம் நடந்திருக்கு, அண்ட் PBEFQ. வேறு வேறு பயணங்களாக இருந்தாலும் அது எப்படி கொடுத்துருக்காங்க? PACB. இதை வாசிக்கிறது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது எப்படி நீங்கள் படிக்கணும்? PACB. அந்த பயணம் எப்படி இருக்குது? வேர் இஸ் தட் ஜேர்னி? உங்கள் புக்கில் தொட்டு பாருங்கள் பார்ப்போம். P to A to B to C to Q. ஆரம்பித்த இடம் P, முடிகிற இடம் Q. அந்த பயணம் நீங்கள் தான் பார்க்கணும். இனிமேல் அடுத்ததெல்லாம் நீங்களே வாசிங்க பார்ப்போம். வாசித்து புக்கில் அந்த தொட்டு பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? Therefore, the magnitude of the displacement is the length of PQ. Magnitude of PQ is length of PQ.
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தேர்ஃபோர் அதனால் the magnitude of the displacement வெக்டருடைய நீளம் இந்த இருக்குல்ல, இந்த நீளத்தை magnitude of the displacement இதனுடைய நீளம் displacement PQ is not ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். இந்த பாதையில் போனால் தான் நீங்கள் பயணித்த தூரமும், நீங்கள் பயணித்த தூரம் வந்து சம்டைம்ஸ் இப்போ இந்த பாதையை எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாதையோட நீளமும் உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று கிடையாது. சரியா? அதனால் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தி பாத் லென்த் பாதையின் நீளம், கடந்து சென்ற பாதையின் நீளம். எத்தனைக்கு இந்த கிலோமீட்டர் போயிருப்பீங்க, நீங்கள் ஒரு ஸ்பைடர் மேனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், இங்கேருந்து டைரெக்டாக இங்கே எப்படி பறந்துருக்கலாம், அப்படி தானே? ஸோ அதாவது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற ஸ்பைடர்மேன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உண்மையிலே ரியாலிட்டி. இங்கே தான் ரோடு இருக்குது, இங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு குளம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, குளம் மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களால் பறக்க முடியுமா? பறக்க முடியாது. போட்லனா கூட இப்படி போயிடலாம் அந்த பக்கம். சரியா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது நீங்கள் ஸ்பைடர் மேனாக இருக்கிறது, இல்லாட்டி டிஸ்டன்ஸுங்கிறது நீங்கள் ஒரிஜினலாக எந்த பாதையில் இருக்கோ அதில் போகிறது. த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எய்தர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த பாத் லென்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அதாவது இது ஏற்கனவே திஸ் ஃபேக்ட் வாஸ் எம்பசைஸ்ட் இன் த ப்ரீவியஸ் சாப்டர் ஆல்சோ வைல் டிஸ்கஸிங் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனை படிக்கும் பொழுது இதை ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வந்து என்னென்னா பாதையின் நீளம், இதை நம்ம கடந்து சென்ற பாதை பாத் லென்த், அதை நம்ம டீன்னு சொல்லுவோம். இது என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டெல்டா ஆர் எழுதுனா, டெல்டா ஆர் வெக்டர். மேக்னிடியூட் எழுதுனா இதை மாதிரி எழுதணும். சரியா? இப்போ இது PQ அப்படின்னு எழுதுனா PQ வெக்டருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, PQ. சரி, நல்லா கவனிக்கணும். ஒரு நம்பர் தான் ஈக்குவேட் பண்ண முடியும், வெக்டர் தான் ஈக்குவேட் பண்ண முடியும். மேக்னிடியூட் மதிப்பு அது என்னென்னா லென்த் ஆஃப் த வெக்டர். ஸோ லென்த் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அல்லது இன்னொரு வார்த்தை என்ன பயன்படுத்தலாம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், லென்த் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எப்பொழுதுமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் பாத் லென்த் அல்லது டிஸ்டன்ஸ். முக்கியமான விஷயம் என்னென்னா மேக்னிடியூட் ஆர் லென்த் இதனால் பயன்படுத்தலாம். அதை உன் மைண்டை நீ மாற்றிக்கணும். இப்போது இந்த பாதையில் போனீங்கன்னா, இன்கேஸ் இங்கே குளம் இல்லை, இங்கே பிரிட்ஜு போட்டாங்க, ஸோ இதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே இப்படி போனீங்கன்னா சில நேரம் சமமாக இருக்கும், நீங்கள் கடந்து சென்ற பாதையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மேட்ச் ஆயிரும். இங்கே பிரிட்ஜு இல்லாட்டி இப்படி தான் நீங்கள் சுற்றி போகணும். ஸோ அப்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுவாக இருக்கும், பாத் லென்த் பெருசாக இருக்கும். சரியா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 கேஸில் ஒன்று பாத் லென்த் பெருசாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எதுக்குன்னா மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த லென்த் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ. இதோட நம்ம முடிச்சிடலாம். அண்ட் see you in the next part. Bye.